எதுவுமே கிடையாது. நீ எத்தனை கோடிகள் வச்சிருந்தாலும், இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி, உலகத்தில் பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க மரணத்திற்கு பின்னாடி இங்கிருந்து ஒரு தூசை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. மரணத்திற்கு பின்னாடி இந்த வாழ்க்கை என்பது ஒன்றுமே கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் அதுதான். அப்படி இருக்கிற போது மனிதனை அழைச்சிக்கிறதுங்கிறது நம்முடைய அறியாமை. மனித வாழ்க்கை என்பது தர்மத்திற்கானது. மனிதன் உடைய வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னால நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுடைய பிறவி என்னவா இருந்தீங்க உங்களுக்கு தெரியாது. நீங்க மரணத்திற்கு பின்னாடி என்ன ஆக போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க முயற்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களை விட அறிவில்லாதவன், அறிவு குறைவானவங்க, திறமை குறைவானவங்க ஒரு செயலை செய்கிற போது, ஒரு தொழிலை செய்கிற போது, ஒரு காரியத்தை செய்கிற போது அவங்க அபிரிதமாக வெற்றி அடைகிறாங்க. ஆனால் நமக்கு எல்லா திறமையும் இருந்து, எல்லா ஆற்றல் இருந்து, நமக்கு எல்லா விரல் நொடியில் எல்லா சூட்சமும் தெரிஞ்சிருந்தும் கூட நாம் ஒரு செயலை செய்கிற போது அந்த தொழிலில் நாம் பல நேரங்களில் தோல்வி அடைகிறோம். நாம் நினைக்கிற மாதிரி குடும்பங்கள் இருக்கிறது, நம்ம நினைக்கிற மாதிரி சமுதாயம் இருக்கிறது, நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அது முழுமையாக நாம் நினைக்கிற மாதிரி நடக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு மனிதனினுடைய கர்ம வினைகள். இந்த கர்ம வினைகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும். நாம் செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவியிலும் நல்வினைகள், தீவினைகள், இதுதான் நமக்கு கர்மமாக பதிவாகி இந்த வாழ்க்கையில நமக்கு செயல்படுத்திட்டு இருக்கு. முயற்சி மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் முடிவுகள் நம்முடைய வினை பயன்தான் தீர்மானிக்கும். நமக்கான தீவினை பயன்களை நாம நீக்கிட்டு நல்வினை பயன்களை அதிகப்படுத்தணும்னா நாம இறைநிலை அடையலாம். அதுக்காக ஒவ்வொரு மனிதர்களும் முயற்சி செய்யணும். மனித வாழ்க்கைங்கிறது தர்மத்திற்காக. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சமயங்களிலும் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். நமக்கு துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், நெருக்கடிகள் வரும். அதையெல்லாம் கடந்து நாம தர்மத்தோட வாழணும். நமக்கு சுய தர்மம் இருக்குது. இந்த சுய தர்மம் அப்படிங்கிறது அன்போடு இருக்கிறது, நம்முடைய ஒழுக்கத்தோடு இருக்கிறது, பிறருக்கு உதவியாக இருக்கிறது சுய தர்மம். குடும்ப தர்மம் நம்முடைய பெற்றவர்களை வாங்கி இந்த வாழ்க்கையில நமக்கு செயல்படுத்திட்டு இருக்கு. முயற்சி மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் முடிவுகள் நம்முடைய வினை பயன்தான் தீர்மானிக்கும். நமக்கான தீவினை பயன்களை நாம நீக்கிட்டு நல்வினை பயன்களை அதிகப்படுத்தணும்னா நாம இறைநிலை அடையலாம். அதுக்காக ஒவ்வொரு மனிதர்களும் முயற்சி செய்யணும். மனித வாழ்க்கைங்கிறது தர்மத்திற்காக. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சமயங்களிலும் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். நமக்கு துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், நெருக்கடிகள் வரும். அதையெல்லாம் கடந்து நாம தர்மத்தோட வாழணும். நமக்கு சுய தர்மம் இருக்குது. இந்த சுய தர்மம் அப்படிங்கிறது அன்போடு இருக்கிறது, நம்முடைய ஒழுக்கத்தோடு இருக்கிறது, பிறருக்கு உதவியாக இருக்கிறது சுய தர்மம். குடும்ப தர்மம் நம்முடைய பெற்றவர்களை, தாய் தந்தைகளை பாதுகாக்கிறது, குடும்பத்தில் பாதுகாக்கிறது, உறவினர்களுக்கு உதவியாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கடைபிடிக்கிறது குடும்ப தர்மம். தொழில் தர்மம், இந்த லௌகீக உலகத்தில் வாழ வரணும்னா நமக்கு பொருள் தேவை. அதுக்கு ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சாகும். அந்த தொழில் செய்கிற போது அதை தர்மத்தோடு செய்யணும். நாம் செய்யக்கூடிய தொழில் அது எதுவாக இருந்தாலும் அது பிறருக்கு உதவுறதா இருக்கும். பிறருக்கு தீமை பயக்கக்கூடியதாக நம்ம செயல்படக்கூடாது. நாம் தொழிலில் அபிரதமான லாபம் அடையணும், பெரிய பணம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பிறரை பாதிக்கக்கூடிய வகையில் தொழில் செய்யாமல்
இந்த உலகத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் சமுதாயத்திற்காகவும் செய்யக்கூடிய தொழில், தர்மத்தோடு செய்யக்கூடிய தொழில், அது தொழில் தர்மம். அப்புறம் சமுதாய தர்மம். நாம மட்டும் நம்ம குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதாது. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், எல்லா உயிரினங்களும் இன்புற்று வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம பிறருக்கு எந்த தீங்கும் இல்லாமல், தர்மத்திற்கு புறமான எந்த செயலும் செய்யாமல், இந்த சமுதாயத்திற்கு நம்மளால முடிஞ்ச காரியங்களை நம்ம செய்யணும். இன்னைக்கு நம்ம டிவியில் பார்த்தோம்னா, பேப்பரில் பார்த்தோம்னா ஏராளமான வன்முறைகள், கொலைகள் நடக்குது. மனிதனை அழிச்சுக்கிறான். இந்த மாதிரியான நிலைமைகளுக்கு காரணம் அவனுக்கு இந்த ஞானம் இல்லாதது. அவனுக்கு இந்த ஞானம் இருந்தது. அவன் இதை பற்றி சிந்திக்கிறவனா இருந்தால் யாரும் அந்த செயலில் ஈடுபட மாட்டான். இது சாதாரண மனிதன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு அரசாங்கங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்களே வன்முறையாளர்களாக இருக்கிறார், தீவிரவாதிகளாக இருக்கிறார். ஒரு நாட்டோட இன்னொரு நாடு போர் நடத்திட்டு இருக்கு. இப்படி போர் நடக்கிற போது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் மக்கள் இயற்கையாக மரணம் அடைஞ்சதில்லை, நோயினால் மரணம் அடைஞ்சதில்லை. மனிதன் அடிச்சுக்கிட்டு மரணம் அடைஞ்சது தான் அதிகம் அப்படிங்கிறத இன்னைக்கு உலகம் சொல்லு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் தங்களுடைய வருமானத்தில் 50% மேலே போர்களுக்காக, இராணுவத்துக்காக செலவிட்டு இருக்கிறார். அப்படி இராணுவத்துக்கு செலவிட்டு இருக்கக்கூடிய பணத்தை, அந்த பொருளாதாரத்தை மக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் உருவாகுச்சுன்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லா மக்களுக்கும் எல்லா வளங்களையும் அரசாங்கமே செய்து கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் கல்வி கொடுக்க முடியும், எல்லாத்துக்கும் இருப்பிடம் கொடுக்க முடியும், எல்லாத்துக்கும் உணவு கொடுக்க முடியும். இதை சுலபமாக நிறைவேற்றுறதுக்கு வழி இருந்தும் இந்த உலகம் இன்னைக்கு போர் அச்சத்தினால சூழ்ந்திருக்கு. அதனால நம்ம குடும்பம், நம்முடைய நாடு, நம்முடைய சமுதாயம், இந்த உலகம் எல்லாம் அமைதியோடும் சமாதானத்தோடும் ஒரு போரில்லாத உலகமாக மாறணும். அப்படி மாறணும்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, இந்த எண்ணங்களை பிரபஞ்சத்தில் பரப்பணும். இந்த உலகம் முழுவதும் எண்ணங்களால் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்ச பேரேட்டில் எத்தகைய எண்ணங்கள் பிரதிபலிக்குதோ, எத்தகைய எண்ணங்கள் நிறைஞ்சிருக்குதோ, அந்த எண்ணங்கள் மனிதர்களை சூழ்ந்து அதற்கான காரியங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல், இறை சக்தி, ஈசன் அதற்கு துணை செய்வார், வழி செய்வார். அதனால இப்போ நாம் எல்லோரும் தர்மத்தோடு வாழப்போகிறோம். இந்த உலகம் தர்மத்தோடு இயங்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு அமைதியும் சமாதானமும் நிறைந்த உலகம் உருவாக வேண்டும். போரில்லாத சகாப்தம் இந்த பூமியில் உருவாகும் அப்படின்ட்டு நான் எல்லோரும் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறோம். எல்லா கண்களை மூடிட்டு ஈசனை அண்ணாமலையாரை நினைச்சு கைகளை கூப்பி தியானம் பண்ணுங்க. நான் சில ஸ்லோகங்கள் சொல்லுவேன், அதை முடிச்சுட்டு